ரவையை வச்சு யூஷுவலான கேசரி பண்ணாமல் ஒரு டிஃப்ரெண்ட் அண்ட் டேஸ்டியான மரவள்ளி கிழங்கு யூஸ் பண்ணி ஒரு கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மரவள்ளி கிழங்கு கேசரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மரவள்ளி கிழங்கை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கிரேட்டரை வச்சு நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு ஒரு 4-5 ஏலக்காய் இடித்து எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்து நெய்யில் டாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கிரேட் பண்ண கிழங்கு கூட கொஞ்சமாக உப்பு, சர்க்கரை, கேசரி பவுடர், இது கூடவே இடித்த ஏலக்காய், வறுத்த முந்திரி பருப்பு, இது எல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி ஒரு 45 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சிடுங்க. ஒரு சின்ன பிளேட்டில் நல்லா நெய் அப்ளை பண்ணி இந்த ஊற வச்ச மாவை அது மேலே தட்டி எடுத்துக்கோங்க. இந்த தட்டி வச்ச மாவு தட்டை இட்லி பாத்திரத்தில் ஒரு 3/4 மணி நேரம் ஆவி காட்டுங்க. கேசரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அதை கொஞ்ச நேரம் எடுத்து ஆற விடுங்க. இந்த மரவள்ளி கிழங்கு கேசரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கேக் போல் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.